மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. எத்தனை இசை கருவிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் எத்தனை இசை கருவிகள் இருந்தாலும் அந்த வீணையில் வரக்கூடிய நாதம் மட்டுமே நம் செவிகளுக்குள்ளால சென்று நாடி நரம்புக்குள்ள செல்லுமா. உலகத்தில் எத்தனை இசை கருவியிலும் முதன்மையானது எது? வீணை. அதுபோல அந்த மாசில் வீணை, அந்த மாசில்லாத அந்த வீணையில் வரக்கூடிய நாதம் போல நம்ம சிவன். அதனால தான் அந்த வீணையோடு ஒப்பிடுறாங்க சிவனை. உலகத்திலே எந்த ஒரு இசைக்கருவியும் அதற்கு சிறந்தது இல்லை. தனக்கு மேல் தலைவனே இல்லாதவன் திருச்சிற்றம்பலத்தான். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. அவனே உலகத்தில் எந்நாட்டவருக்கும் எல்லா நாட்டவருக்கும் சரிதான். எந்த மதத்தினர் எதா இருந்தாலும் எல்லாருக்கும் தலைவர் யார்? நம்மளுடைய சிவன் தான். என்னடா மதத்தை பற்றி பேசுகிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? நம்மளுடைய பாட புத்தகங்களில் படிச்சிருக்கலாம். அந்த வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டினோ பெஸ்கி. அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் தான். இத்தாலி நாட்டவர். தன்னுடைய கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த தமிழையும் இந்த திருவாசகத்தை படித்த அவர், இந்த தமிழை விட மிக சிறந்த மொழி எதுவும் இல்லை, சிவனை விட மிக சிறந்த தலைவன் இறைவன் எவனும் இல்லை, இந்த திருவாசகத்தை போல் எந்த நூலும் இல்லை, நான் ஒரு தராசிலே உலகத்தில் உள்ள அத்தனை நூட்களையும் ஒரு பகுதியில் வைக்கின்றேன், இந்த பகுதியில் திருவாசகத்தில் உள்ள 2 எழுத்தை மட்டும்தான் நான் வைக்கின்றேன். திருவாசகத்தில் உள்ள 2 எழுத்தை மட்டும்தான் வைக்கிறாங்களாம். அத்தனை நூலும் இருக்கிற அந்த தராசு என்ன மேலே வரலை, கீழத்தான் செல்லுது. நம்ம திருச்சிற்றம்பலத்துடையான் கையெழுத்திலிடப்பட்ட 2 வார்த்தைகள் இமை பொழுதும். இமை பொழுதும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு புத்தகத்திலையுமே சொல்லலைங்களா? இமைக்கின்ற பொழுது கூட சிவனே நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தை தான் அது, இமை பொழுதும்.